ஹாய் ஹலோடா செல்லக்குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம டேக்கோக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். சடன் மேரேஜ் வித் தாய் மாமா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். நான் 3 ஷாட் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஜோனுக்கு நீங்கள் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அது வந்து அவங்களுக்கு தனியாக நான் ஒன் ஷாட் போடுறேன்டா. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு 2 ஷாட் போட்டிருந்தேன். நார்த் கொரியா சவுத் கொரியா லவ் ஸ்டோரி. அதுக்கும் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நான் கண்டிப்பாக போடுறேன்டா. ஓகேங்களா? சரிடா, நம்ம அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது தயாங் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, தயாங்கும் தயாங்குடைய அம்மா இருக்காங்களே, அவங்களோட தம்பி தான் நம்ம ஜேகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் தான். தயாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவர் ரொம்ப ஆட்டிடியூடான ஒரு பர்சன். அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா, ஸ்கூலில் வந்து ஒரு செட் ஆஃப் கேங் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்துச்சுன்னா, ஒரு செட் ஆஃப் கேங் ஹராத்தா இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து ஹராத்தான ஒரு கேங்கில் உள்ளவர் தான் நம்ம தயாங். அந்த தயாங் தான் அந்த கேங்குக்கே ஹெட் மாதிரி. ஸோ ரொம்ப ஹராத்தனை பண்ணுவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, வீட்டில் உள்ள ஜனங்களையும் மதிக்க மாட்டாங்க, ஸ்கூல் போனால் டீச்சர்ஸையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் கிடையாது. ஒரு மாதிரி கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பையன் நம்ம தயாங்கு. அண்டு டேங் வந்து இப்போது அவர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருக்கும். படிக்கவும் மாட்டார், ஆனால் ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கும். கெத்த காமிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ வந்து 9th வந்து ஒரு பெரிய பையன், அதாவது 11th படிக்கிற ஒரு பையனை வந்து தயாங் வந்து அடிச்சிருப்பார். அது வந்து எதுக்கு அடிச்சிருப்பார் அப்படின்னாக்கா, 11th படிக்கிற பையன் வந்து 9th இவன் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணவும், அந்த பொண்ணுக்கு அது இஷ்டம் இல்லைனாலும் அவன் ப்ரப்போஸ் பண்ணவும், அதை பார்த்து காண்டாகி தயாங் பேப்பரில் போயிட்டு அந்த 11th பையனை வந்து அடிச்சிடுச்சு. ஸோ அடித்த பையனுடைய அம்மா சும்மா இருப்பாங்களா, அதை என்ன அடிச்சு மண்டி உடச்சிட்டான். ஸோ சும்மா இருப்பாங்களா, கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஸ்கூலில் வந்து பேச, ஸ்கூலில் உள்ளவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் மேம், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க, எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அண்டு அப்போ வந்து ப்ரொஃபஸர் வந்து தயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் கேட்கும்போது தயாங்க வந்து ப்ரொஃபஸரே எதிர்த்து பேசியிருப்பாங்க. ஸோ ப்ரொஃபஸருக்கு இன்னமும் அது கோவம் வர அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, உங்கள் பையனுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, நெக்ஸ்ட் இயர் 10th, ஸோ இவன் படிக்கவும் மாட்டேங்கிறான், இது வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ்லேயுமே வந்து ரேங்க் எடுத்ததே கிடையாது. ஸோ படிக்கவும் மாட்டுறான், நெக்ஸ்ட் இயர் 10th, ஸோ அதில் பப்ளிக் வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து ஃபெயில் ஆகிடுவான், அது எங்கள் ஸ்கூலுக்கே ஒரு அவமானமாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட பையனை அழைச்சிட்டு போயிடுங்க, எங்கள் பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை, தயவு செஞ்சு அழைச்சிட்டு போயிடுங்க. அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் வந்து கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் தான் இது பண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களுமே வந்து தயாங்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தயாங்குடைய அம்மா அப்பாவும் தயாங்க கண்டு பண்ணிக்கு திட்ட, ஜிகே தான் போது சப்போர்ட் பண்ணியிருப்பார், இல்லை அவன் வந்து சேஞ்ச் ஆகிடுவான், இப்போ ஸ்கூல் படிக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா, மாறிடுவான் அப்படின்னு எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பேரண்ட்ஸாக அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். தேங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே எடுத்து பேசியிருப்பாங்க, இப்போ என்னன்னா இப்படி தான் இருப்பேன், நான் சேஞ்ச் ஆக மாட்டேன், இதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக வாய் பேசியிருப்பாங்க. அப்போ ஜேகே வந்து கன்சோல் பண்ணியிருப்பாங்க. பட் ஜேகேமே வந்து எது தான் பேசியிருப்பான், இங்கே பாருங்கள் ஏன் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே எதிர்த்து பேச, ஜேகே அந்த இடத்துல சைலண்டாக இருப்பார், வேறு எதுவுமே பேசியிருக்க மாட்டார். ஸோ பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்குடைய அப்பா இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்டு வந்து யூகேயில் இருப்பார். ஸோ ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டு அண்டு அவங்களோட ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபு, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான். ஸோ அந்த வீட்டுக்கு அனுப்பி யூகேயில் அவனை படிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். யூகேலேயே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூலை வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ தேங் வந்து யூகேக்கு போயிருப்பார். யூகேக்கு போனதுக்கப்புறமா அங்கே போய் தான் அவருடைய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து கோவம், பேரண்ட்ஸ்கிட்டையும் பேச மாட்டார், வீட்டில் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லா வேலையுமே வந்து கோவம், எனக்கு இப்படி இருக்க தானே பிடிச்சிருக்கு, எதுக்கு எனக்கு பிடிச்சது செய்ய விட மாட்டாங்க அப்படிங்கிற கோவம் அவருக்கு. அதனால் யாரையும் பேச மாட்டார். கால் பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸு, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இதை தான் தயாங்கு. நம்ம ஜேகே பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, சொன்ன மாதிரி தான் ஜேகே வந்து தயாங்குடைய மாமா, அம்மாவுடைய தம்பி. அண்டு இப்போ அந்த வீட்டில் யார் யார் இருப்பாங்கன்னா, இப்போ இவங்க வந்து வில்லேஜில் இந்தியாவில் இருக்கான் ஜேகே, யூகேயில் இருக்கான் தயாங்கு. இப்போ ஜேகேயோட வீட்டில் இப்போ பின்னாடி காமிச்சிருக்க அந்த தம்ப்லைனில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா, ஜேகேவுடைய அம்மா அண்டு ஜேகேவுடைய அக்கா, அதாவது தயாங்குடைய அம்மா, தயாங்குடைய அப்பா. தயாங்குடைய அப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, ஸோ யாரும் கிடையாது, அதனால் வந்து வீட்டோட செட்டில் ஆகிருப்பார். அண்ட் இன்னொரு பர்சன் இருப்பாங்க, ஏன்னாக்கா ஜேகேவுடைய அப்பா இருக்கார்ல, அப்பாவோட தங்கச்சி, அந்த அத்தை பசங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ அது வந்து அவங்களுடைய அத்தையும்
அவங்களோட அத்தை பையனுமே வந்து அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அத்தைக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, டெத்தாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நீ இங்கேயே இரு இப்போ வேணாங்கிற மாதிரி இங்கேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க அத்தை பையன் இருக்காங்க. அந்த அத்தை பையன் வந்து மின்கியூ. மின்கியூ யாருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இடையில கூட கொஞ்சம் போஹிம் கூட வந்து கொஞ்சம் ஊர் சுற்றும் போது அந்த இடத்துல வந்து மின்கியூ கூட லைவ் பண்ணியிருப்பார் நம்ம ஜேகே. அவர் தான் மின்கியூ வந்து ஜேகேக்கு அத்தை பையன், இவங்க வந்து அக்கா பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த முறை. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி 6 வருஷம் கழிச்சு 10th 11th 12th ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் இயர், ஸோ மொத்தம் 6 வருஷம் கழிச்சு தயாங் வந்து ஊருக்கு வர போகிறாரு. ஏன்னா படிப்பு முடிச்சிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நீ ஊருக்கு வா அப்படிங்கிற மாதிரி. தயாங் வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீ வரலன்னு வச்சுக்கேன், நாங்கள் அங்கே வந்து உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியது இருக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் மிரட்டவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தயாங்குமே ஊருக்கு வரத்துக்கு வந்து ஓகே வந்து சொல்லியிருப்பாங்க. பிளாக்மெயில் தான் லிட்டரலி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஊருக்கு வரத்துக்கு ஓகேவும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஜேகே கேரக்டர் பற்றி சொன்னோன்னா அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். லைக் ரொம்ப நார்மலாக அவர் பேசி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் அந்த விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுனாக்கா கோவப்பட்டு அடிதடிலாம் ஆகும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஜேகே வந்து அந்த விஷயத்தை வந்து பேசி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பர்சன், மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான். சரி, இப்போ ஸ்டோரிக்குள்ள அப்படியே என்ட்ரி ஆகலாமா? இப்போ நம்ம அப்படியே கேமராவை யூகேக்கு அழைச்சிட்டு போவோம். ஓகேங்களா? தூக்கிட்டு போனால் இப்போ யூகேயை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, லண்டன். ஓகேவா? இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ யூகேயில் ஒரு பெரிய ஸ்டேஜில் லைட் செட்டிங்னா செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டேஜ் பிளாக்காக இருக்குது, அதில் ஒயிட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த இடமே வந்து கோலாகலமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அந்த ஸ்டேஜ் கீழே நிற்கிற அந்த சுற்றி நிற்கிற அந்த அங்கே உள்ள பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கிம் தயாங் கிம் தயாங் கிம் தயாங் அந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போது நிறைய பேர் வந்து அங்கே ரேம்ப் வாக் பண்ணுறாங்க. கேட் வாக், ரேம்ப் வாக், ஸோ சம்திங் அதை வந்து பண்ணுறாங்க. அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து கிம் தயாங் வராங்க. அவருடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குனாக்கா, இப்போ நான் வந்து இதில் காமிக்கிறேன், ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அவுட்ஃபிட் தான் ஒரு மாதிரி பிங்கிஷாக பார்க்கவே வந்து ஏஞ்சலிக்காக இருக்கார். அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார். அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கேர்ள்ஸு. நம்ம தயாங்ஷி மட்டும்தான் பையன். பட் வந்து அவர் ரொம்ப இந்த பசங்களே ரொம்ப க்யூட்டான பசங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தயாங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இருப்பார் இந்த சீரீஸில் தயாங்கு. ரொம்ப க்யூட்டாக ஹார்ட்டாக அந்த மாதிரி இருப்பார். கொஞ்சம் லைக் வந்து கேலிஷ் அந்த மாதிரி டைப்பில் இருப்பார். பட் அப்படி கிடையாது, அந்த அந்த பிஹேவியர் மாதிரி இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி அக்சசரிஸ் போடுறது, ட்ரெஸ் வியர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப மாடர்னாக அந்த மாதிரி இருப்பார். அண்டு இப்போ வந்து அந்த வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தயாங்கு. எல்லாருமே தயாங்க சேர பண்ணிட்டே இருக்காங்க. அங்குள்ள ஜட்ஜே வந்து மெஸ்மரைஸ் ஆகிட்டாரு தயாங்க பார்த்துட்டு. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ க்யூட் அண்ட் ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கார். அப்படி இருக்கார். ஸோ ஃபைனலி அந்த ரேம்ப் வாக் முடியுது. முடிஞ்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம தயாங்ஷி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ எல்லாருமே வந்து அங்கே தயாங்க அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்டே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் தயாங்க வந்து பார்ட்டி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வின் பண்ணதுக்கான பார்ட்டி கொடுக்குறாரு தயாங்கு. ஸோ அந்த பார்ட்டி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தயாங்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, அதான் காலேஜ் முடிஞ்சிடுச்சிடா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க, அப்போ தயாங்கு எனக்கு மாடலிங் பண்ணணும் பாரிஸில். அங்கே அங்கே நான் போய் நான் வந்து அந்த மாடலிங் ஷோவில் வந்து கலந்துக்கணும். டிசைனர், மாடலிங், லைக் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணணும், அங்கே போயிட்டு நான் வின் பண்ணணும், அதான் என்னுடைய பெரிய இதுவே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இங்கேயே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தேங்குடைய ஃப்ரெண்டு சாரி தேன் அப்பாவுடைய ஃப்ரெண்டு பையன் சொன்னல, அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம போகியம் தான். போகம் வந்து சொல்கிறாரு, என்ன பண்ண போகிறது, நீங்கள் எங்கேயே இருந்து அப்படியே மாடலிங் கண்டினியூ பண்ணலாம்ல அப்படி தேட கேட்க, அப்போ தே வந்து இல்லை போகம், அப்பா அம்மா ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் போகணும், நான் பாரிஸ்க்கு என்னோடய நேமை நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், என்னோடய எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் தான் அங்கே அந்த இது நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே என்னோடய நேம் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க நேம் என்னோடய நேம் செலக்ட் ஆகிடுச்சினாக்கா அடுத்த நிமிஷமே நான் இங்கே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் என் அம்மா அப்பா கூட போய் இருந்துட்டு வரேன், ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, போகுமோ சரி ஓகே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்குமே வந்து அப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்புறாரு. அவருடைய அவுட்ஃபிட் எப்போவுமே க்யூட்டாக தாண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து அவர் வந்து கிளம்புறாரு. இப்போ வந்து தேங் வந்து சொல்லணுன்னாக்கா அவனுக்கு மாடலிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேஷனில், இந்த மாடலிங்கில் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மாடலிங்கில் பெரிய லெவலுக்கு அவர் வரணும், அதில் தான் வந்து அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ
அதுக்காக தான் வந்து இப்போ தயாங் வந்து இது பண்ணியிருக்காரு. நிறைய மாடலிங் ஷோ கலந்துருப்பார், நிறையா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாரிஸில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறையா வருவாங்க. ஸோ அந்த அட்டென்ஷன்லாம் இவன் கெயின் பண்ணாங்க அப்படின்னா தான் இவனாலே செலிப்ரிட்டி ஆக முடியும். ஸோ மாடலிங் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவன் வந்து பாரிஸ்க்கு வந்து இப்போ வந்து பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி இதை தான் அவங்களுடைய இது. இப்போ இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பி வராங்க. இப்போ வந்து இவர் இந்தியாவுக்கு வராரு அப்படிங்கிறது அங்கே ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வீடே ஒரு மாதிரி ரொம்ப திருவிழா கோலமாக இருக்குது. அந்த வீடே திருவிழா கோலம் என்ன, அங்கே திருவிழாவே வச்சுக்கோங்களேன், திருவிழா தான் நடக்கும் போதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கள் வீடுமே கோலகலமாக இருக்குது. அதாவது தயாங் வர டைமில் ஊர்லேயுமே திருவிழா, அப்படி வீடுமே திருவிழா கோலமாக இருக்குது. தயாங் வராங்க ப்ளஸ் திருவிழா, ஊர் திருவிழா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து வந்து வராங்க. அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனாக்கா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் உள்ளே வரத்துக்கு ட்ராவலே 5 ஹவர்ஸ் ஆகும். எங்களுடைய அம்மா வந்து ஜேகே அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. வந்து இல்லை எனக்கு வர தெரிஞ்சுக்கோ, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தேம்மா இவ்வளோ சொல்லியிருப்பாங்க. நீ வர சொன்னேன்னு வந்துட்டேன், எனக்கு எப்படி வீட்டுக்கு வரணும்னு தெரியும், நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் விட்டுருப்பாங்க. வந்து அங்கே நின்று ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு ஊருக்குள்ளே வந்துருப்பாங்க. டாக்ஸிக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு ஊருக்குள்ளே ரொம்ப உள்ளே வர முடியாது, ஏன்னா அங்கே நிறைய வயலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டாங்க. இப்போ வயல்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 10-20 மினிட்ஸ் அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா அது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் வயலாக இருக்கும், நடுவில் தான் ரோடு மாதிரி இருக்கும். அதில் சைக்கிளு, இந்த பைக்கு இதெல்லாம் போகும், கார் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தயாங் வந்து கார் விட்டு இறங்கிட்டார். இப்போ வந்து அவருடைய லுக் எப்படி இருக்குனாக்கா, தம்ப்லைனில் கொடுத்துருங்க பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட்ஸும் அந்த இது ஹிப் தெரிகிற மாதிரி, ஐயோ அந்த டிஷர்ட் நேம் வந்து பிடிச்சிடா, சாரிடா, அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டும் மேலே பிளாக் கலர் கோட் போட்டிருக்காங்க. கையில் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு கையில் வச்சுருக்காங்க. இன்னொரு கையில் அவருடைய சூட்கேஸ் வச்சுருக்காரு. அந்த சூட்கேஸை வந்து ட்ராலியை அதை வந்து அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அந்த டிரைவருக்கு மணியை கொடுத்துட்டு, அவருக்கு பறக்கப்பட்ட ஊர் தானே, 9th வரைக்கும் இங்கே தானே இருந்தார். ஸோ அந்த பாதையில் வந்து அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. கரடு முரடாக தான் இருக்குது, இருந்தாலுமே அந்த பேக்கை தள்ளிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து தயாங்க வாயை வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு அந்த அவுட்ஃபிட்டில் இருக்காரா, செம்ம ஒயிட்டிஷாக இருப்பாரா, அவருடைய ஹேர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அண்ட் தலையில் வந்து ஒரு ஹெட் மாதிரி ஹெட் போட்டிருப்பார். இந்த மாதிரி ரொம்ப பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கார். பட் அங்கே உள்ள ஜனங்களுக்கு இதை பார்க்கும்போது அங்கே வந்து இது கேர்ளாக பாயான்னு ரெகக்னைஸ் அதை வந்து பண்ண முடியல, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி தான் நம்ம தயாங்க இருக்கார். அப்படியே அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிறாரு. 10 மினிட்ஸ் நடந்து அந்த வீட்டை வந்து பார்த்துட்டாரு. அதாவது தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி வீடு தான். அங்கே வீட்டுக்கு வெளியில் வந்து கேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, அதை மரத்தாலான கேட், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. வெளியிலேயே வந்து நிறையா ஆட்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. அந்த வீடை சுற்றி ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து அந்த பேக்கை தூக்கிட்டு தயாங்க உள்ளே போகும். கரெக்டாக வாசலுக்கு அவங்க அம்மா வரவும் தயாங்க பார்த்துடுறாங்க. தயாங் அப்படின்ட்டு அவங்க அம்மா திக்கிட்ட ஓடி வர, தயாங்க சவுண்டு தயாங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்டோன்னே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. எல்லாருமே வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 8 அந்த மாதிரி ஒரு டைமு. ஸோ எல்லாருமே வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. தயாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது தயாங்குடைய அப்பா, தயாங்குடைய அம்மா, தயாங்குடைய பாட்டி அண்டு ஜேகேவுடைய அத்தை, அவங்களுடைய அத்தை பையன், அப்புறம் வந்து நம்ம ஜேகேவுமே வெளியில் வராங்க. எல்லாருமே தயாங்க பார்க்குறாங்க, ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அது அப்படியே சுத்தமாக டோட்டலாக இருக்குது. அம்மாக்களை ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஜேகே தயாங்க டாப் டு பாட்டம் பார்த்துட்டு, என்னடா இது கூடும் அப்படிங்கிற மாதிரி அவனே முழிக்கிறான். பட் எதுவுமே பேசவே இல்லை. என்ன எல்லோரும் உள்ளே சைலண்ட்டாக நிற்கிறீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் உள்ளே வரவா இல்லை? அப்போ தயாங்குடைய பாட்டி, தயாங் உள்ளே வா, என்ன இது கேள்வி அப்படி சொல்லிட்டு தயாங்குடைய பாட்டி வந்து உள்ளே கூடுறாங்க. அப்போ சட்டனா தயாங்குடைய பாட்டி, ஒரு நிமிஷம் இருண்டா தயாங், நீ 6 வருஷம் கழிச்சு வர, நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன். பாட்டி என்ன இது, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் இன்னும் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க, இப்படி பாருப்பா, என்னுடைய ஆசைக்காக ப்ளீஸ் அப்படின்ட்டு தேவடி பாட்டி கேட்க, தயாங்குமே ஓகே அப்படிங்கிறாங்க. ஸோ தயாங்குடைய பாட்டியுமே உள்ளே போயிட்டு ஆரத்தியெல்லாம் கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து தயாங்க ஆரத்தி எடுத்து அவனுக்கு பொட்டு வச்சு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே போனோடனே தேங்க அந்த பொட்டை கழிச்சிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வேறு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அவனுடைய ரூம் தான். அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா தேவையானு தெரியும்ல. ஸோ உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு மரத்தாலான கட்டில், அதில் வந்து ஒரு மெத்தை இருக்கும். அண்டு அதாவது ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கட்டில். அதாவது பழைய காலத்து கட்டில், ஓகேங்களா. ஜன்னல்னா வந்து அப்படி மரத்தால் செஞ்ச ஜன்னல். ஸோ காற்று சில்சிலும் அடிக்கும். அங்கே ஏசி இதெல்லாம் தேவையே கிடையாது, அந்த காற்று செம்மையாக வீசும். அங்கே ஃபுல்லாகவே வந்து மரத்தாலான திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிளேஸு. இப்போ போயிட்டு தயாங்க போயிட்டு பொத்தனை அவனோட பேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவன் வந்து அப்படியே வந்து படுத்துடுறாங்க.
இது பேசும்போது தானே ஞாபகம் வருது, கிராப் டாப் அது தேங்க் போட்டிருக்கிறது ஓகேவா. ஏன்னா சீரீஸ் ஃபுல்லாகவே அவன் கிராப் டாப்பு ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்டாக ஸ்லீவ்லெஸ்ஸில் டிஷர்ட் போட்டிருந்தாலும் அவன் கிராப் டாப் மாதிரி தான் போடுவான். அதாவது அவனுடைய நாவல் தெரியும், அதாவது வந்து அவனுடைய தொப்புள்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரியான அவுட்ஃபிட் தான் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அவன் போட்டிருப்பான். அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தமிழில் காட்டுற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. லைக் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ வந்து தேங்க போய் படுத்தோடனே அவனுக்கு செம்ம தூக்கம், அப்படியே நல்லா படுத்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. இப்போ அவன் காலையில் 8 மணிக்கு தானே வந்திருப்பான். இப்போ கரெக்டாக மதியானம் 1 மணிக்கு நம்ம தயாங்க வந்து அவங்க அம்மா எழுப்புறாங்க. தயாங் தயாங் அப்படின்னு இல்லைப்ப, இந்தாம்மா சாப்பிடுவா, எனக்கு பசிக்கல தயாங் வரேன் அப்படின்ட்டு தேங்க எஞ்சி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாங்க. தேங்க ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அவன் ஆஸ் யூஷுவல் ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிராப் டாப் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து ஒயிட் கலரில் தான் போட்டிருக்காங்க அந்த ஷார்ட்ஸுமே. அதை வந்து முட்டிக்கு மேலே ரொம்ப சின்ன ஷார்ட்ஸ் தான் அது. அந்த மாதிரி ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. லைக் ஜீன்ஸில் இருக்கும்ல அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஓகே. அது போட்டிருக்காங்க ஒயிட்டு தான், கிராப் டாப் ஒயிட்டில் போட்டிருக்காங்க. பட் கை இல்லை, ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. கழுத்தில் எப்போவுமே அவர் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பார். நெக்லஸ் மீன் அடுக்கடுக்காக செயின் இருக்கும்ல அந்த மாதிரி செயின். அண்ட் காதல் டேங்க் தோடு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும் அவனுடைய லுக்கு. அவனுடைய ஹேருமே வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது கேர்ள் முடி மாதிரி இருக்காது. அவன் தேங்க ஹேர் எப்போவுமே நெக் வரைக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி முன்னாடிலாம் ஒயிட் கலர் முடி முன்னாடிலாம் அப்படியே விழுந்திருக்கும். ஸோ அப்படி தான். இப்போ தயாங்க வந்து ரெடி ஆகிட்டு கீழே வராரு. எல்லாருமே தயாங்க தான் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ஏதாச்சும் நம்ம கேட்டோம்னாக்கா அவன் எது பேசுகிறான், அவனால் எதுவும் பேச முடியல. ஓகே இப்போ தான் வந்திருக்கான், நம்ம அப்புறமா வந்துட்டு எது இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி வந்து விட்டுடுறாங்க. ஜேகே தான் தேங்க வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பல வருஷம் கழித்து தேங்க மீட் பண்ணுறாரு. பட் ஒரு வார்த்தை கூட ஜேகே கிட்டே வந்து தேங்க பேசவே இல்லை. ஜேகேக்கு வந்து தயாங்க ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சின்ன வயசுலேயே தயாங்க ரொம்ப பிடிக்கும். மாமா பையன் அப்படிங்கிறத சரிக்கடா அக்கா பையன் அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு வேறு ஃபீலிங்ஸு தயாங்க மேலே இருந்திருக்கும். ஸோ ஏன்னா சின்ன வயசில் வந்து அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்க, இப்போ நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவனுமே வந்து ஓகே சொல்லியிருப்பான். அப்போலேருந்து ஜேகேயோட மனசில் அந்த வாசம் வளர்ந்துருக்கும். தயாங்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் தயாங்கிட்ட பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஸோ இத்தனை வருஷமாக மேரேஜ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து தயாங்க்கு வந்து ஒரு 20 ஏஜ்னாக்கா ஜேகேக்கு வந்து 28. இத்தனை வருஷமாக தயாங்காக தான் அவன் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அவன் சாப்பிட வரும். எல்லாருமே தயங்கி பார்த்துட்டே இருக்காங்க. தேங்கான்ட்டு எப்படி எல்லோரும் என் மூஞ்சி பார்த்துட்டே இருக்க போகிறீங்களா, இல்லை ஃபுட் வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க அது ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தேங்க் வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க் ரூம் போகலான்னு பார்க்கும்போது தேங்கம்மா தேங்க் வாட் மாம் இங்கே பாரு இப்போ தானே வந்திருக்கேன், எங்கள் எல்லாருக்கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசேன். 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கல மாம் சொல்கிறல்ல தேங்க். ஏன் மாம் என்னை இப்படி போட்டு கழுத்து எடுக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகுது தெரியுமா. இதுக்கு தான் நீங்கள் வராமே இருந்தேன், உங்ககிட்ட பேசாமே இருந்தேன். எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுதுமா. இங்கே பாரு தேங்க், இப்போ நீ பேசலன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டே உட்காந்து ஓகே 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 பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் தேங்கி பார்க்க தேங்கி இரிட்டேட் ஆகிடு. வாட் எதுக்கு என்ன எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, என்னை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லையா, எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்போ தேம்மா தேங்க் என்னடா இது ட்ரெஸ்ஸு, எது நீ போட்டிருக்கல அது, ஏன் இது என்ன ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்க எங்களுக்கு தெரியுது, பட் நீ இந்த மாதிரி போட்டாக்கா ஜனங்க என்ன பேசுங்க, ஊர் ஜனங்க இந்த மாதிரி வந்திருக்க என் பையன் எப்படி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்ல வர. மாம் ஷட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்ல. அப்போது தேங்கம்மா ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ வாட், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போடக்கூடாது என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுவேன், யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லை நான் இங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து தயாங்க பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு பாரிஸில் ஒரு மாடலிங் ஷோ இருக்குது, ஸோ நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சினாக்கா நான் உடனே கிளம்பிடுவேன், என்னால் எங்களால் இருக்க முடியாது, எனக்கு பெரிய மாடல் ஆகணும் தான் ஆசை, ஸோ நாங்கள் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பத்தே அம்மா இதை பார்த்தா எங்க ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. யார் ஓவராக பண்ணுறா, நானா, உங்களுக்கு நான் பண்ணுறது ஓவராக தெரிஞ்சால் அப்படியே இருக்கட்டும், என்னால் எங்களால் இருக்க முடியாது, எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் தானே என்னை யூகே அனுப்பி வச்சிங்க, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் அங்கே இருப்பேன், ஆனால் அவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. பட் வந்து தேங்குடைய அம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை, ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஆர்கியூ முத்தி போகுது. பத்தே இங்கே பாருங்கம்மா, என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என் விஷயத்தை தடையிடுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது,
இன்க்ளூடிங் யூ. என்னுடைய பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால என்னுடைய விஷயத்தில் தலையிடலாம் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பேச தயங்குடையப்பா தயாங் என்ன தயாங் பரவாயில்ல ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இங்கே பாருங்க டாட், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத பேரண்ட்ஸாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணுவேன், இதில் எனக்கு யாருடைய பெர்மிஷனும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கேருந்து தயாங்க போய்கிட்டாரு. இங்கே எல்லாத்துக்கும் என்ன பேசுன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ இப்போ திருவிழா, நெக்ஸ்ட் டே திருவிழா, அதுக்கான வேலைகள் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆனவனையும் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் தயங்கி எழுந்து வராரு. ஆக்சுவலி ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு ஹூடி மாதிரி போட்டிருப்பாரு நைட்டுக்கு தூங்கும்போது. கீழே வந்து அந்த ஹூடி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டிக்கு மேலே அந்த மாதிரி இருக்கும். ஒரு க்யூட்டான ஹூடி போட்டிருக்காரு. ஷார்ட்ஸ்லாம் போல், அந்த ஹூடி மட்டும்தான். அது ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி முட்டிக்கு மேலே இருக்கும், நெக் வரைக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ தயாங் கீழே வந்துட்டு மாம் காஃபி அப்படின்னு கேட்க எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பி நிற்கிறாங்க. தயாங் மாம் என்ன மாம், நாங்களும் கோவிலுக்கு போகிறோம், எனக்கு திருவிழா, ப்ளீஸ் இன்றைக்காச்சும் கொஞ்சம் நீட்டாக எங்களுக்குள்ளோட கிளம்பி கோவிலுக்கு வாங்கிட்டா. இங்கே பாருங்க மாம், எனக்கு இந்த கடவுள் மேலேனா சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஸோ என்னை விட்டுருங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. இது கடவுள் நம்புகிற விஷயம் கிடையாது தயாங், ஜஸ்ட் எங்களோட கோவிலுக்கு. மாம் ப்ளீஸ், எப்போ பார்த்தாலும் எதுக்காக என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாம். பேசினா பேசிட்டே இருப்பாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கோவிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மைடு இருப்பாங்க, அவங்க தயாங்க காஃபி போட்டு கொடுக்குறாங்க, தயாங்குமே அந்த காஃபியை வந்து குடிக்கிறாரு. ஸோ இப்படி தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே திருவிழாவும் நடந்து முடியுது. பட் எதுலேயுமே வந்து தயாங் வந்து இன்வால்வாக கலந்துக்கவே இல்லை. பட் ஜேகே மட்டும் அடிக்கடி தயாங் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ இப்படி தான் போகுது. இப்போ வந்து தயாங் இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போல் இருக்குது. இப்போ வந்து தயாங் வந்து மொட்டை மாடியில் நின்று அவன் வந்து போகம் கிட்ட தான் வந்து காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்ச்சியாக ஜேகே வந்து மாடிக்கு வந்திருப்பாங்க. மாடிக்கு வரவும் ஜேகே வந்து தேங்க நிற்கிறத பார்த்துட்டு போகலான்னு பார்த்துருப்பாங்க. அப்போ தே வந்து கால் பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ போகம், நீ வேறு என்னை இரிட்டேட் பண்ணாதடா, எனக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஊரா இது, எனக்கு இங்கே சரியாக ஒரு நெட்வொர்க் கிடைக்க மாட்டுது. எனக்கு இமெயில் வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இங்கே நெட்வொர்க் கிடைக்காததால் எனக்கு இமெயில் வந்துச்சா இல்லையா எதுவுமே தெரியல. எனக்கு என்ன பண்ணதில்ல, எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது. நாளைக்கே கிளம்பி வந்துடலாம் போல் இருக்குது. பட் நீ இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க போகும். எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இடத்து போட்டு உடைக்கலாம் போல் இருக்குது. எனக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போகும் அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்க. ஜேகே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஜேகேக்கு வந்து தேங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரே அவன் பிடிக்கலைங்கிறான், நம்ம கூட அவன் எப்படி இருப்பான், என்னையும் அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே வந்து அந்த தாட் இருக்குது. ஜேகேமே வந்து அப்படி வந்து கீழே இறங்கி போயிட்டாங்க. இப்போ வந்து 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகே கிட்ட வந்து தயாங்குடைய அம்மா தான், ஜெகை சொல்லுக்கா, பாரு, இத்தனை வருஷமாக நீ டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ டேக்கு உனக்கு கல்யாணம். அக்கா எனக்கு இதில் சம்மதம் தான், ஆனால் எனக்கு தயாங்குடைய சம்மதமும் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு ஓகே நான் மட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இல்லைனாக்கா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தேங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தேக்கு இங்கே இருக்கிறது பிடிக்காதுன்னு ஜேகேக்கு தெரியும். அதனால் ஜேகே அம்மாவும் தேங்காவுடைய அக்காவும் சரி அப்படிங்கிற மாதிரி, சரி ஜேகே அக்காவும் சரி அப்படிங்கிற மாதிரி தேக்கிட்ட பேச போகிறாங்க. தயாங் தே வந்து ஹெட்செட்டில் சாங் கேட்டு வந்திருப்பாங்க. தயாங் அப்படின்னு அந்த ஹெட்செட்டை போடுங்க. வாட் மாம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? இங்கே பாரு தயாங், உனக்கும் ஜேகேக்கும் மேரேஜ். மாம் எனக்கு சுத்தமாக இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இங்கே பாரு மாம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் இருந்துச்சுனாக்கா, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மொதல் நாள் நைட்டே நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் என் பணத்துக்கும் உங்கள் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஓவராக பேச, இதை வந்து ஜேகே வந்து கேட்டிருப்பாங்க. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். சரி சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஜேகே வந்து போயிருப்பாங்க. பட் ஜேகேக்கும் ஏஜ் ஆகுது. அதனால் வந்து ஜேகேவுடைய அம்மா என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கனாக்கா, மினிங்குக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருப்பாங்க. ஜேகே ஃபர்ஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க அக்கா எப்படியோ மிரட்டி உருட்டி மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி வச்சுருப்பாங்க. மினிங்குக்கும் வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து
மேரேஜ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ மினியும் வந்து இப்போ அந்த கல்யாணம் வந்து வீட்டில் தான் வந்து அந்த மேரேஜ் வந்து நடக்க போகுது. அப்போ வந்து தேய்க்குமே நீ இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையும் தான் போடுற அப்படின்னு சொல்லவும் அவன் முடியவே முடியாதும்மா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாதும்மா, நீ போட்டு தான் ஆகணுன்ட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பட்டு வேட்டி சட்டையை வந்து தேயை வந்து போட வச்சுருப்பாங்க. தேங்கமே போட்டிருப்பாங்க. அது அவனுக்கு வந்து பிடிச்சிருக்காது, பட் போட சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த தேங்க வந்து அதை வந்து போட்டுக்கிறாரு. இப்போ வந்து அந்த வீட்டில் தான் தேங்கமே அங்கே தான் இருக்கார். ஸோ அந்த மேரேஜ் ப்ராசஸ் அது எல்லாமே வந்து அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஜேகே வந்து மணமேடையில் உட்காந்துருக்காங்க. மணமேடையில் உட்காந்து ஜேகே வந்து தேங்க பார்க்குறாரு. வந்து இந்த வேட்டி சட்டையில் நிற்கிறாரு. அதை பார்க்கும்போதே ஜேகேக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவன் தேங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேங்க பார்த்துக்கிட்டே அந்த ஓமங்குண்டத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே நேற்று நைட்டு ஒரு விஷயம் இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடெண்ட்டை யோசித்து பார்த்துருப்பாரு. அதாவது மின்கி வந்து நேற்றுக்கு நைட்டு ஜிக்கிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இஷ்டம் இல்லை மாமா, நான் வேறு ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு பேச ஜிக்கி வந்து இல்லை கண்டிப்பாக கல்யாணமே நடக்காது, பிடிக்காமல் இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அப்பா அம்மாட்ட பேசலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் பேசியிருப்பாங்க. பட் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு இல்லை, ஸோ அதனால் வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி மின்கியோட அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரிஞ்சிருக்காது. ஜேகே வந்து மினியோட சொல்லியிருப்பாங்க, சரி நீ லவ் பண்ணுற பையன் வந்து நல்ல பையன் தானே அப்படின்னு கேட்கவும் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நீ பட்டு சட்டை மாற்றும் போது நீ வந்து கிளம்பி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு மினியோ சொல்லியிருப்பாங்க. இப்போ பட்டு சட்டைலாம் வந்து மினியோக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை மாற்றத்துக்கு மினியோ ரொம்ப போயிருப்பாங்க. இங்கே வந்து ஜேகே வந்து அதெல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஜேகே வந்து உட்காந்துருப்பாரு. என் லைஃப்பில் என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஜேகே உட்காந்துருக்காங்க. மினியோ போன மினியோ தான் அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பையனை காணும் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ள ஒரு பர்சனுக்கே வந்து ஜேகேவை பிடிக்காமல் ஓடிட்டாங்க. ஸோ ஊரில் வேறு யார் வந்து ஜேகே கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசவும் இதை கேட்க தேவனுடைய அம்மாவுக்கு தான் வந்து ஹர்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஜேகேயை வந்து தேவனுடைய அம்மா வந்து தம்பி மாதிரி வளர்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுடைய பையன் மாதிரி தான் வந்து வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். எல்லாருமே ஊர் ஜனங்கள்லாம் இப்படிலாம் பேச அப்போது ஜேகேயுடைய அக்கா வந்து தேங்கோட கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஜேகே எழுந்து நிற்கிறாங்க. அப்போது தேங்குடைய அம்மா உட்காரு ஜேகே, அக்கா உட்காரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போது தேங்குடைய அம்மா மாம் உட்காரு. வாட் உட்காரு மா, என்னம்மா பண்ணுற? உட்காரு தேங்க, முடியாதும்மா, என்னால் உட்கார முடியாது. ஏன்னா அவன் போனதுக்கு நான் பலிக்கடா, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா அப்படின்ட்டு போக பார்க்க இப்போ நீ உட்காருன்னு வச்சேன் உன் அம்மா உசுரோடவே பார்க்க முடியாது, சொல்கிறத செஞ்சுருவேன், உட்காரு மாம் உட்காரு. தேங்குமே வேறு வழி இல்லாமல் உட்காராங்க. ஐயர் மந்திரத்தை சொல்கிறாங்க. தேங்கு ஜிக்கே வந்து ஒரு செயின் மாதிரி எடுக்கிறாரு. தேங்காய் திரும்பி பார்க்குறாரு. தேயோடைய ஐசையாலே ஜேகே எரிச்சிருவான் போல் மறைச்சி பார்க்குறான். ஜேகே அடியாத்தி, நான் இப்படி நடக்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க நம்ம ஐசாயிலாம் நினச்சேன், ஏன்னா இவனை உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே யோசிக்கிறாங்க. இவன் வந்து கேட்டி மேலாம் சொன்ன ரெண்டுமே தேங்காயோடைய காலத்தில் ஜேகே அந்த செயினை போட்டு விட்டுறாங்க. அவ்வளோ நான் கல்யாணம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் தேங்க எல்லாத்தையும் பிடிச்சி கிளின்னு வச்சுட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் பலியாடா, அவன் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன உட்கார வச்சிட்டிங்க? என்னால் எனக்கு சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் கூட சொன்னேன்ல மாம், என்னால் முடியவே முடியாதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் நாளைக்கே கிளம்புறேன், தயவு செஞ்சு என்னை இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நல்லா பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறாங்க. இங்கே ஜெக்கெல்லாம் ஐயோ எந்த ஒரு காரியனா இருப்பான், இப்படி கிளிகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம் தாண்டி அப்படியே பேசிகிட்டே இருக்கவும் தேங்குடைய அம்மா தேங்க பட்டுன்னு வராரு. தேங்க கண்ணத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சட்டுன்னு ஒரு அறையவும் எல்லாருமே வந்து தேங்க வந்து பார்க்குறாங்க. தேங்குடைய அம்மாவை பார்த்துட்டு தேங்குடைய அப்பா என்ன பண்ணுறமா, நீ பாருங்கள், இவனை விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான், ஒரே பையனு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோன்னு நினைக்கிறேன், நம்ம வளர்ப்பு சரியில்லைங்க, அது எனக்கு இவன் ஸ்கூல் படிக்கும் போது தெரிஞ்சு போச்சு, நம்ம வளர்ப்பு சரியில்லைன்ட்டு. அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு அவன் என்ன பண்ணாலும் இங்கே நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவனை அனுப்பி வச்சேன். ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க.
எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவனையும் பிடிக்கல, இவன் பிஹேவியர், இவன் ஆட்டிடியூட், இவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே பிடிக்கவே இல்லை. இப்படி பார்த்தேன் எனக்கு, நீ கிளம்பு, தாராளமாக யூகே கிளம்பு, உன்னை யாருமே தடுக்கப்படுறது கிடையாது. நீ போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு போயிடு. ஏன்னா அட்லீஸ்ட் கொல்லி வைக்கிறதுக்காச்சும் என் பையன் இருந்தானேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் தயாங்க வந்து அப்பவும் கல் மாதிரி நிற்கிறாங்க. அவன் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்போவுமே தயாங்கு ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறாரு. தயாங்குடைய அப்பா அம்மா சாரி தயாங்குடைய அப்பா ஜேகே எல்லாருமே போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ஓடி போயிட்டு அந்த பேக் சைடால் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா தயாங்குடைய அம்மா வந்து சாரி எடுத்து தூக்க மாட்டேக்கிறதுக்காக ஃபேனில் போடுறாங்க. அப்போ ஜேகே, அக்கா என்னக்கா பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இங்கே பாரு ஜங்குக், இதுக்கப்புறம் பேசி தீர்க்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு 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 அவனை பையன் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. என் வளர்ப்பு சரியில்லை. ஊர்ச்சாங்கன்னா என்ன பேசுனாங்கன்னு பார்த்தியா கல்யாணத்தில்? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? நிறைய பேர் தேங்க பார்த்து என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? பாரு, என்னால் இதுக்கப்புறம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் அவன் எனக்கு கொல்லி வைக்க வச்சு அவன் கூட எனக்கு இருக்கட்டும். எனக்கு கொல்லி வச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை போய் அவன் தாராளமாக பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா தூக்கமாட போக ஜேகே பின்னாடி பேக் சைட் போகிறத பார்த்துட்டு தேங்கமே ஓடி வந்திருப்பார். அவங்க அம்மா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணவும் தேங்க இந்த இடத்துல பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஜேகேக்கு பின்னாடி போய்ட்டு, அம்மா ப்ளீஸ்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, நான் அது அம்மா ப்ளீஸ்மா கதை தொடங்குமா, நான் இனிமேட்டு எதுவுமே பேச மாட்டேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்ல அப்போ அம்மா ஏன்பா ஏன் நான் போய் சேர்ந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தாராளமாக பண்ணும், அப்படி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை அவங்க அம்மா அந்த இதில் சாரியில் விட, ஆமாம்மா ப்ளீஸ்மா நீங்கள் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா ப்ளீஸ்மா, நான் யூகே கூட போகலம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுது கேட்கவும் ஜேகே ஷாக்காக தயாங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவன் அழுது இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆட்டிடியூட்டாக பேசுவானே தவிர அழுக மாட்டாங்க. கோமா பேசி ஆட்டிடியூடாக பேசி தான் ஒரு விஷயத்த அவன் கேட்பான் எடுத்துக்குவானே தவிர அழுது அவன் எடுத்துக்க மாட்டான். அழவும் ஜேகேக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதாவது சொல்கிறான்ல ப்ளீஸ்க்கா கதை திறக்கா அப்படின்னு ஜேகே சொல்ல சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கதை தந்துடுறாங்க. ஏன் மாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு நீங்களும் சேர்ந்து எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க, ப்ளீஸ் மாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேங்கோடைய அம்மாவில் அவத்தே அம்மா எனக்கு நான் சொல்கிறத நீ கேட்டாக்கா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன், இங்கே பாரு ஒழுங்கு மறுதியா இதுக்கப்புறமாச்சும் நான் சொல்கிறத கேளு, அடுத்த தடவை எக்ஸ்கியூஸ்னால் கிடையாது, நான் கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுவேன், ப்ளீஸ் மாம் இந்த மாதிரிலாம் எனக்கு கெயின் பண்ணாதீங்க மாம் அப்படிங்கிற அம்மா சொல்லிவிட்டு அழறாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு இப்போ நைட்டு தான் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அதுக்கு வந்து ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இதில் தேக்கி சுத்தமாக விருப்பம் இல்லை, பட் எதுவுமே பேசல, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா பண்ணது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இல்லை, ஸோ அது உனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு இதுதான் ஆயுதங்கிற மாதிரி இதை வச்சு இவனை வந்து நம்ம பிளாக்மெயில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஒரு 11 o'clock போல் இருக்கும். தேங்க வந்து ரூமுக்கு போகிறாரு. ஜிக்கி படுத்து சைலண்டாக உட்காந்துருக்காரு. போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே பால் சொம்பு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து தேங்க வந்து ஜேகேட்ட கொடுக்க ஜேகே அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேகேயோடைய காலில் தேங்க பாட்டுன்னு இல்லை. அப்போ ஜேகே இதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லை வேணாம் தேங்க, இல்லை அம்மா இதை பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் அப்படின்ட்டு அவன் காலில் விழுறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகே வந்து விட்டுறாங்க. இப்போ வந்து தேங்க வந்து ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் பட்டன் படுக்கிறாங்க. ஜேகே ஒன்றும் புரியல, என்ன வந்தான் காலில் விழுந்தான் படுத்துட்டான், என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்கிறான், என்னாச்சு எனக்கு அப்படின்ட்டு தேங்க ஜேகே பார்த்துட்டே இருக்க. அப்போத்தே என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஜேகே என்ன பண்ணுறது அவங்க என் அம்மா சொன்னாங்க, ஜேகே என்ன கேட்குறானோ அதை நீ கொடுத்தாகணும், நீ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அவங்க பேச்சை மீற முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு பண்ணிவிட்டு போய்ட்டுங்க அப்படின்னு சொல்ல. ஜேகே வந்து ஃபஸ்ட்டு எழுந்துச்சி உட்காரு சொல்கிறேன்ல, எந்திரிச்சு உட்காருன்னு தேங்கமாக எழுந்துச்சி உட்காரு. இங்கே பாரு, நான் உன் பேரண்ட்ஸ் மாதிரியோ இல்லை மற்றவங்க மாதிரியோ எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒன்று ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ தேங்க ஜேகே பார்க்குறாங்க, நீ பாரு கல்யாணம் ஆகிடுச்சி அதுக்காக நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, மேரேஜ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி இது தான் ஆகணுன்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுன்னாக்கா அந்த பிளேஸில் லவ் இருக்கணும், அது இல்லாமல் இது பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்போத்தே எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது,
நான் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு கிடைக்க மாட்டேது, அட்லீஸ்ட் கிடைச்சதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்ல அவள் ஜேகே நீ பாரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணு, ஃபுல் சப்போர்ட் ஏன் சைட்லேருந்தோ உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்போ தேங்க்ஸ் புக் பண்ணிட்டு காமெடி பண்ணாதீங்க, என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இனிமேல் நடக்க போகுது. என்னுடைய யூகே ட்ரீம், பாரிஸ் ட்ரீம், என்னுடைய மாடலிங் ட்ரீம் எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் சுக்குநராக உடஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சடனாக நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் ட்ரீம் ஃபுல்லாகவே புதைச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல அப்போ ஜேகே நீ பாரு, உன் மனசில் நான் எப்படி இருக்கேன்லாம் எனக்கு தெரியாது, பட் எப்போவுமே நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவங்க பையன், அவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டாகணும், பட் ஆஃப்டர் மேரேஜ் நீ என் ஒய்ஃப். ஸோ நான் என்ன சொல்கிறனோ அதை நீ கேட்கணும். நீ மாடலிங் பண்ணு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் பண்ணு, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கொடுப்பேன். ஃபினான்ஷியலாகவும் சரி, வேறு எந்த வழியாக இருந்தாலும் சரி சப்போர்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்ல அப்போ தயாங்க, பட் அம்மா நீ அம்மா பற்றிலாம் யோசிக்காத, உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தரேன். ஓகே, ஏதோ பாரிஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னியே, அது எப்போ? அதுக்கான மெயில் எனக்கு வந்துடுச்சு, 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துச்சு. அது நெக்ஸ்ட் வீக் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போகணும், அது என்னோடய பிக் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் இல்லை அப்போ ஜேகே நம்ம கண்டிப்பாக போகலாம். பட் ஒன் கண்டிஷன். என்ன? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கை கொடுக்க தேங்க் பார்க்குறாரு. எந்த ஒரு முறையே இல்லாமல் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயே நம்ம தேங்குடைய கேரக்டர் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு சப்போர்ட் இல்லை, அதனால தான் தேங்க் இப்படி இருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸும் சரி எல்லாருமே சரி அவனுக்கு ரொம்ப ஓவராக செல்லம் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் கரெக்டுங்கிற மாதிரி தேங்க வளர்த்துருப்பாங்க. ஸோ தேங்க என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துருப்பார். இது பத்தாதுன்னு ஒருத்தர் ஒன்று அடிக்கிறாங்க அப்படின்னாக்க திருப்பி அடின்னு வேறு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அடி வாங்கிட்டு நீ கோலை மாதிரி நிற்காத, திருப்பி அடின்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் எல்லா இடத்துல பைப்பில் கொஞ்சம் இது பண்ணி அது கொஞ்சம் பெரிய இஷ்யூவும் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் எதிர்பார்த்தது இவன் பண்ணுற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான். அந்த சப்போர்ட்டு ஜேகே கொடுக்குறான் அப்படிங்கும்போது தேங்க ஹாப்பியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தேங்குடைய பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த ஊர் ஜனங்க என்ன பேசுகிறாங்க, நீ ஏன்னா எப்படி இருக்க இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜேகே அப்படி கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஜேகே மேலே சின்னதாக ஒரு கன்சர்ன் வந்திருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே தேங்க சொல்ல 2 பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகே நீ படுத்து தூங்க, அது நீ படுத்துக்கோ, ஆனால் நாளைக்கு அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ படுத்துக்கோ. சரி அப்படின்ட்டு ஜேகே தேங்க படுத்துக்கிறாரு. ஜேகே தேங்க பார்த்துட்டு படுக்கிறாங்க. தேங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா அதே பட்டு ஷர்ட்டில் தான் இருக்காங்க. ஜேகே அவனை பார்த்துட்டு, பட்டு நீ இந்த காஸ்ட்யூமில் இருக்கிறத விட எப்பவும் போல இருப்பல்ல, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவனவே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகேடைய ரூம் டோர் நாக் ஆகுது. அவங்க அக்கா தான். ஜேகே அப்படியே எழுந்திக்கிறாங்க. தேங்க பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க தூக்கம் வருதும்மா ப்ளீஸ். தேங்கடா ஜேகே தேங்கடைய எழுச்சி உட்காந்துட்டு சாரிங்க இட்ஸ் ஓகே. அக்கா கதை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்? போய் ஓப்பன் பண்ண. அந்த போகிறேன் அப்படின்ட்டு ஜேகே தேங்க எழுந்திரிக்க அவனுடைய வேஸ்டியாக வந்துடுச்சு. ஜேகே மேலே கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. பட் உள்ள ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது நார்மலான ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விழவும் ஜேகே மேலே கீழே வரைக்கும் பார்க்கவும் இவன் என்னத்தை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தேங்க அவனை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வேஸ்டி அவரவும் பட்டுன்னு எடுத்து அதை மறைச்சிட்டு என்ன பார்க்குறீங்க? சாரி தேங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ தேங்க போ பார்க்குறாங்க. அப்போ ஜேகே தேங்குடைய கையை பிடிக்கிறாங்க. திரும்பி ஷாக்காக பார்க்க ஒரு புஷ் பண்ணி தேங்க ஜேகே கிட்டே இழுக்கிறாங்க. தேங்க ஷாக்காக ஜேகே கிட்ட அப்படியே ஒட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ ஜேகே பெட்டில் உட்காந்துருக்காங்க. தேங்க அவனுடைய ஒரு கையால் அவனுடைய வேஸ்டியை பிடிச்சிருக்காங்க. அப்போ பட்டுன்னு கிட்ட இருக்கும். கிட்ட நின்று என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அம்மா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அக்கா வந்தான். என்ன இது அக்கா சொல்லிச்சுல்ல? ஆமாம் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க.
ஸோ அப்படின்னு தேங்க கேட்க, அப்போ ஜேகே வந்து தேங்க புஷ் பண்ணி கிட்ட இருக்கிறாங்க. தேவோட ஃபேஸும் ஜேகே ஃபேஸும் கிட்டே இருக்குது. ஜேகே வந்து தேங்குக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க. தேங்குமே தான். தே வந்து ஜேகேயோடைய ஐஸே பார்க்குறாங்க. ஜேகே அப்படி தான் தேங்குடைய ஐஸை பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜேகே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணணும். நடிப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணணும். அது புரியலைங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ஜேகே வந்து தேங்குடைய நெக்கு வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஜேகே தேங்க வலிக்குது அப்படின்ட்டு ஒரு கையை வச்சு ஜேகே போட்டு அடிச்சுட்டே இருக்க, அப்படி பட்டுன்னு கடிச்சிட்டு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. வலிக்குது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதே மாதிரி இந்த சைடும் கடிச்சு வச்சுருப்பாரு, கண்ணத்துலேயும் கடிச்சு வச்சுருப்பாரு. வலிக்குது இங்கே பாரு. இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னாக்கா நீ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சைலண்டாக போயிடுவாங்க. அப்புறம் நீ என்ன மாமான்னு கூடு. அம்மா ஒன்று பிளாக்மெயில் பண்ண வேணாம்ல. ஆமாம், நீ என்ன அப்பா மாமான்னு கூடு. அது கூப்பிடு. சரி சரி மாமா. அப்போ ஜேகேக்கு அப்படியே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் போய்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணட்டுமா? போ. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஜேகே தேங்க போய்ட்டு ஒரு ஓப்பன் பண்ணேன். அவன் தான் வேஸ்ட்டு கட்டவே இல்லை. ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. சின்னம்மா என்னடா பண்ணுற, இவ்வளோ நேரம் தூங்குற, வெளியே வர மாட்டேன், சாப்பிட்றனா கிடையாதா அப்படிங்கிற சொல்லிட்டு காய்ச்சி முடிச்சு கத்த, வரம்மா போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தேங்குடைய கோலத்தை பார்க்குறாங்க. கணத்தில் கடி, கழுத்தில் கடி, அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டியை ஒரு பக்கம் பிடிச்சி நிற்கிறான். பார்த்துட்டு அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அங்கே ஜேகே அதுக்கு கம்மி தான் பக்காவாக ரெடியாகி பட்டு கிடக்கிற மாதிரி அவனுடைய ஷர்ட்டு, அவனுடைய கைடி இதெல்லாம் வந்து அங்கங்கே பறக்க விட்டு அவன் பாட்டுக்கு பெட்ஷீட்டை போத்துட்டு படுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சரிடா நீ குளிச்சிடுவா அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ டேம் என்னத்தை இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தாக்கா சட்டை, அந்த கைலி பாக்ஸஸ் இதெல்லாம் அங்கங்கே கிடக்கு. ஐயோ என்ன இதும்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா எதா பண்ணுறதா இருந்தாலும் ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு அவன் பாடுக்கும் பட்டு நின்றுருக்க. தேங்க திரும்பிட்டான். ஐயோ என்ன பண்ணுறீங்க மாமா? என்ன பண்ணுற? ரெஸ்ட் ரூம் போகிறேன், குளிக்க போகிறா. அதுக்குன்னு எப்படியா? எப்படி இருந்தாலும் ஃபியூச்சர் நீ பார்க்க போகிறது தானே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட் நடந்து போகிறான். தேங்க ஒன்றும் புரியவே இல்லை. அவன் பாட்டுக்கு திரும்பி நின்றுட்டு யோசிக்கிறான். சின்ன பிள்ளையில நான் பார்த்தேன் மாமா இது இல்லையே. மாமா ரொம்ப அமைதியாலாம் இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டும் கூட. இப்போ என்ன இப்படி மாறிடுச்சு அப்படின்னு தேங்க அவனுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போது இவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரே ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு வெளியில் வராங்க. தேங்க பார்க்குறான். நீ போலியா? இது போகிறேன் அப்படின்ட்டு தேங்க உள்ளே போயிட்டு அவருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவருடைய பாத் மாதிரி வச்சுருப்பார். அதாவது இந்த கோட் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி அதை எடுத்து கட்டிட்டு வெளியில் வராரு. அதுக்கு தேங்க ஜேகே வந்து வெஸ்டி சட்டை போட்டுட்டாரு. ஒரு டார்க்கு க்ரே கலரில் போட்டிருக்காரு. க்ரே பண்ணி ப்ரௌன் கலரில் போட்டிருக்காரு சட்டை. அதுக்கேற்ற மாதிரி வேஷ்டி போட்டிருக்காரு. கையை மடித்து விட்டுருக்காரு. கையில் கப் போட்டிருக்காரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார். அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது மாமா என் ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நான் நைட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணுங்கிறதுக்காக இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டிட்டேன். பட் என் ட்ரெஸ் எல்லாமே ரூமில் இருக்குது. சரி இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை மாமா அது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு தேங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. எப்போவுமே இதானே போடுவேன், இந்தா நான் எப்போவுமே போடுவேன். ஆனால் அம்மா நீங்கள் பாரு போடு, அக்கா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்குறேன், நீ போடு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே தேங்கமே வந்து அந்த அவுட்ஃபிட் எடுத்து போட்டுக்கிறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆஸ் யூஷுவல் கிராப் டாப் தான், அதே ஷார்ட்ஸ் தான். இந்த கிராப் டாப் எப்படி இருக்குன்னா ஒயிட் கலர் டிஷர்ட்டு பிளாக் கலரில் ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி, கலர் வந்து பிளாக் கலர் ஃபுல் ஹேண்ட் இருக்கும், ஒயிட் கலரில் டிஷர்ட்டு ஜஸ்ட் கிட்டே ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் வந்து பேண்ட் வந்து அதே பிளாக் கலரில் அந்த ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான். ஸோ வந்து தேங்க் வந்து ஹிப் செயின் போடுற அந்த பழக்கமாக அந்த ஹேபிட்டுமே இருக்குது. ஸோ தேங்க் வந்து ரெடியெலாம் ஆகிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து போகிறாரு. ஜேகே பார்க்குறாரு. தேங்கனுடைய அவனுடைய ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து அவனுடைய ஹிப் செயின் எடுக்கிறாங்க. அதை எடுத்து ஹிப்பில் வந்து கட்டிக்கிறாங்க. ஜேகே என்ன இது அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் ஹிப்பில் கட்டிக்கிறாங்க. ஏன்னா தேங்க வந்து பெருசாக ஜேகே வந்து ஹிப்பில் நோட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஹிப் செயின் வந்து அவர் எடுத்து கட்டிக்கிறாரு. கட்டிக்கிட்டு அங்கே வந்து ஒரு செயின் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஜேகே தேங்க வந்து போட்டுக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இயரிங்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொரியன் இயரிங்ஸ், லாங் இயரிங்ஸ். ஸோ அதை எடுத்து
தேங்க வந்து அதையும் வந்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு லைட்டாக வந்து மேக்கப் கொடுத்துக்கிறாரு. ஃபேஸில் லைட்டாக மேக்கப் கொடுத்துட்டு அந்த லிப்ஸ்டிக்குமே வந்து லைட்டாக வந்து தேங்க வந்து போடுவார். அதையும் போட்டுட்டு இப்போ தான் கண்ணாடி வேலை பார்த்துட்டு இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்பினாக்கா நம்ம தயாஜேக்கு நிற்கிறாரு. என்னாச்சு மாமா, என்ன எது இதுதான் அப்படின்ட்டு ஜேகே கிட்ட வந்து இதுதான் அப்படின்ட்டு அந்த ஹிப் செயினில் வந்து ஒரு ஃபிங்கரை விட்டு கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி இழுத்துருப்பாங்க. அப்போ மாமா அப்படின்னு சொல்ல, அப்போ சடனாக தேங்குடைய அம்மா உள்ளே வர இவங்க நிற்கிற கோலத்தை பார்த்துட்டு அவங்க வந்து சாரி அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸ், ஓகே பையன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ். அவங்க அம்மாவுமே வந்து அப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அங்கேருந்து வந்து போயிட்டாங்க. இங்கே ஜேகே தேங்க என்ன பண்ணுறீங்கம்மா, இது என்னன்னு கேட்டேன். ஹிப் செயின்னா அது ஹிப்பில் போடுவாங்க, நெக்குக்கு செயின் போடுறான்ல அது மாதிரி ஹிப்புக்கு. எனக்கு அது பிடிக்கும், அதனால தான். ஓ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அந்த செயினை அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அதை இழுக்கிற மாதிரி ரப் பண்ணேன். அது தேங்கோடைய ஸ்டொமக்கில் ரப் பண்ணவும் அவனுக்கு சென்சேஷன் ஆகுது. கண்ணை முடிக்கிறாங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க, வாய்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனா அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட லீன் ஆகுறாங்க. ஏன்னா அவனுடைய லிப்ஸு அவ்வளோ ஃப்ளஃபியாக அப்படியே ரெட்டிஷாக பார்க்க அவ்வளோ செரி பழ மாதிரி இருக்குது. அப்படியே லீன் பண்ணுறாங்க, கிட்ட குனிகிறாங்க. அவ்வளோதாண்டா, இது இங்கேயே முடிச்சிக்கலாம். 2/2 கன்வே ஆகும்டா. ஓகேவா, ஒன் சைடாக போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய சீன்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தாண்டா இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சீனில் நிறைய லவ்வபுள் மூமெண்ட்டை கொண்டு வரேன். இந்த ஒன் சைட் உங்களுக்கு பிடிக்கும், நம்பர் என்ன பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, பை ஆல்.